திருப்பத்தூரில் இரவு வீடு புகுந்து சித்தப்பாவை கத்தியால் வெட்டி கொல்ல முயன்ற பயங்கரம். மகனின் வெறிச்செயலை தடுக்க முயன்ற சித்தி கத்தியால் சரமாரியாக வெட்டப்பட்டு உயிரிழப்பு. திருப்பத்தூரில் வீடு புகுந்து சித்தியை படுகொலை செய்த மகன் உள்பட 2 கைது. தாயை தகாத வார்த்தையால் திட்டியதோடு பாலியல் தொல்லை கொடுத்ததால் சித்தப்பாவை வெட்டியதாக அதிர்ச்சி வாக்குமூலம். திருக்குறளை மேற்கோள் காட்டினால் போதும் தமிழ்நாட்டை ஏமாற்றி விடலாம் என நினைக்கிறாரா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்? மத்திய பட்ஜெட்டை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதுவும் இல்ல. திருக்குறளை மேற்கோள் காட்டினா போதும் தமிழ்நாட்டை ஏமாத்திடான்னு நினைக்கிறாரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள். மாநிலங்களுக்கு நிதி தராத மத்திய அரசு கடன் தருகிறது என்றால் வடக்கில் நடப்பது ஆட்சியா வட்டி கடையா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. மாநிலங்களுக்கு நிதி தராத ஒன்றிய அரசு கடன் தருது, அது வட்டி இல்லாத கடனா? வடக்கில் நடக்கிறது ஆட்சியா இல்ல வட்டி கடையா? நிதியை கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் நீதியை அடையாமல் விடமாட்டோம் என உறுதி. அரசியலமைப்பு சட்டம் இப்படித்தான் சொல்லுதா? சட்டப்படி ஆட்சி செய்றீங்களா இல்ல உங்க இஷ்டப்படி ஆட்சி செய்றீங்களா? ஒன்றிய பாஜக அரசுக்கு நான் சொல்றதெல்லாம், நீங்க நிதியை கொடுக்காம இருக்கலாம், ஆனால் நாங்க நீதியை அடையாம விட மாட்டோம். தமிழ்நாட்டிற்கு நிதியை கொடுக்காமல் மாநிலத்தின் அமைதியை மட்டும் கெடுக்க நினைப்பீர்களா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். திருத்துங்கள், இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் என்று மத்திய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை. தமிழ்நாட்டுக்கு நியாயமாக வர வேண்டிய நிதியை தரமாட்டீங்க, பேரிட நேரத்தில் கூட உதவி செய்ய மாட்டீங்க, ஆனால் எங்க மாநிலத்தோட அமைதியை மட்டும் கெடுக்க நினைப்பீங்களா? நீங்க ஏமாந்துதான் போவீங்க. திருந்துங்க, இல்லைனா திருத்தப்படுவீர்கள் எச்சரிக்கிறேன். திமுக ஆட்சி காலம் எல்லாம் தமிழக ஆளுநராக ஆர்.என். ரவியும் பாஜக தலைவராக அண்ணாமலையும் இருக்க வேண்டும். இவங்க 2 பேர் இருந்தால் போதும், பிரச்சாரம் செய்யாமலேயே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும், அப்பதான் அது நமக்கு வசதி. அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, பிஜேபி தலைவர் அண்ணாமலை, அவரும் இருக்கணும். 2 பேர் இருந்தா போதும், நாம பிரச்சாரம் செய்ய வேண்டியது, அவங்களே பிரச்சாரம் செய்து நம்ம ஆட்சியை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உட்கார வச்சிருவாங்க. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைத்ததாக பிரதமர் மோடி அரசுக்கு கண்டனம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் வெற்றி. 90,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வழங்கினார் தேர்தல் அதிகாரி. ஈரோடு இடைத்தேர்தல் வெற்றி நல்லாட்சிக்கு மக்கள் வழங்கிய நற்சான்றிதழ். வெற்றியை பரிசீலித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வெற்றி போலியானது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுகவினரின் வாக்குகளை கள்ள ஓட்டாக பதிவு செய்து விட்டதாக குற்றச்சாட்டு. எங்கள் கட்சி நிர்வாகிகள் பல ஓட்டை அவிலே போட்டாங்க. என் ஓட்டு போட போகல. கடைசியில் பார்த்தா எங்களுடைய முக்கிய பொறுப்பாளர் ஓட்டையே திமுககாரர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆக கள்ள ஓட்டின் மூலமாக அதிக வாக்குகளை பெற்று நாங்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்று மம்மதியில் இருக்கிறாங்க. டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மூலம் இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டி அடி விழுந்துள்ளது.
ஒற்றுமை இல்லாத இந்தியா கூட்டணிக்கு இனிமேல் வெற்றி கிடைக்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆருடன். அங்க இருக்கிற மக்களை விரும்புறாங்க, அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சமச்சீடி கொடுத்துருக்காங்க தான் பார்க்கணும். இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை கிடையாது. இந்தியா கூட்டணி இருக்குதா இல்லையாங்கிறதே சந்தேகமா இருக்குது இப்போ இந்த தேர்தல் மூலமா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்கே அல்வா கொடுத்து விட்டார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் பெரிய அல்வா கிண்டி கொடுத்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சாப்பிட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டார். 525 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க. சாதாரண அல்வா இல்ல, பெரிய அல்வாவா கிண்டி கொடுத்துட்டு போயிட்டார். 525 அறிவிப்புகளை கொடுத்து எவ்வளவு அறிவிப்பை நிறைவேற்றிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே. டெல்லி தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சமட்டியடி என்றால் ஈரோடு இடைத்தேர்தல் அதிமுகவுக்கான சமட்டியடியா? இந்தியா கூட்டணியை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் முத்துசாமி கேள்வி. இல்லை, அவங்க வேற எதுவும் சொல்ல முடியாது, அது சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மாநிலத்திலே நடந்த ஒரு தேர்தல் என்பது அது மொத்த கூட்டணிக்கு முடிந்த அடின்னு சொல்றேன்னா, அப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியிலே நடந்திருக்கிற வெற்றி என்பது அவர்களுக்கு விழுந்த அடியா? விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில்தான் முடிவு செய்யப்படும். அதிமுக தவேக கூட்டணி குறித்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பதில். வாய்ப்பு அது சொல்ல முடியாது. கூட்டணி எல்லாம் அமையலாம், அமையாமல் போகலாம். கூட்டணி அமைகிறதெல்லாம் அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்ய முடியும். பெரியாரை இழிவுபடுத்தி பேசுபவர்கள் அழிந்து போவார்கள். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சாடல். சென்னை கொடுங்கையூரில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி கலந்து கொண்ட அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் மோதல். கட்சி பதவியிலிருந்து நீக்கியது குறித்து புகார் அளிக்க சென்றவர் மீது தாக்குதல் நடத்தியதாக வடசென்னை கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் மீது வழக்கு பதிவு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 48 இடங்களில் பாஜக வெற்றி. கால் நூற்றாண்டுக்கு பிறகு தலைநகரில் ஆட்சி அமைப்பதால் தொண்டர்கள் கொண்டாட்டம். டெல்லி சட்டமன்ற தேர்தல் வெற்றியை நாடு முழுவதும் கொண்டாடிய பாஜகவினர். மேளதாளங்கள் முழங்க பட்டாசுகளை வெடித்து கொண்டாட்டம். ஆம் ஆத்மி எனும் பேரழிவிலிருந்து டெல்லி மக்கள் விடுபட்டதாக தேர்தல் வெற்றி கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி மகிழ்ச்சி. காங்கிரஸ் 3வது முறையாக டக் அவுட் ஆனதாக கடும் விமர்சனம். டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பணிவுடன் ஏற்றுக்கொள்வதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அறிவிப்பு. டெல்லி மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து போராடுவோம் எனவும் உறுதி. டெல்லி சட்டசபை தேர்தலில் பாஜகவிடம் தோல்வியை தழுவிய ஆம் ஆத்மி தலைவர்கள். காங்கிரஸ் வேட்பாளர்கள் வாக்குகளை பிரித்ததால் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா தோல்வி. கல்காஜி தொகுதியில் வெற்றி பெற்ற டெல்லி முதலமைச்சர் அதிஷி கொண்டாட்டம். ஆம் ஆத்மி தொண்டர்களுடன் சேர்ந்து உற்சாக நடனம். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஒற்றை இலக்க வாக்குகளை மட்டுமே பெற்ற 6 வேட்பாளர்கள். அனைவரும் புதுடெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவால், பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவை எதிர்த்து போட்டியிட்டவர்கள்.
கேரள மாநிலம் பாலக்காடு அருகே தனியார் இரும்பு பொருள் கிடங்கில் தீ விபத்து. மக்களுடன் இணைந்து போராடி அணைத்த தீயணைப்புத்துறையினர். தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் கடைகளுக்கு வரும் 11ஆம் தேதி விடுமுறை. வள்ளலாரின் நினைவு தினம் அனுசரிப்பை ஒட்டி தமிழக அரசு அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக பேராசிரியர் கைது. செல்போனில் தொடர்பு கொண்டு பாண்டிச்சேரிக்கு போகலாம் வா என அழைத்த ஆடியோ பரவியதால் அதிர்ச்சி. பாண்டிக்கு போலாமா? சும்மா போலாமா? சும்மா வா. கடுப்பா நான் சொல்றத கேளுப்பா. சும்மா நைட்டுக்கே திரும்பி வந்துடலாம். ஐயோ அந்த கதைய. வேலூரில் சீட்டு பணம் கேட்ட இளம் பெண்ணுக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை. சீட்டு நிறுவன உரிமையாளர் 3 பெண்கள் உள்பட 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே சொத்துக்கு ஆசைப்பட்டு மாமியாருக்கு விஷம் கொடுத்து கொல்ல முயற்சி. மருமகள், அவரது தாயார், செவிலியராக நடித்து குளிர்பானத்தில் விஷம் கலந்த பெண் ஆகிய 3 கைது. சேலம் மாவட்டம் மேட்டூர் காவல் நிலைய பெண் ஆய்வாளருக்கு நீதிமன்ற பணியாளர் மிரட்டல். குடும்ப தகராறு தொடர்பான புகாரில் விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மிரட்டிய வீடியோ வெளியாகி பரபரப்பு. சென்னை பேசன் பிரிட்ஜ் பகுதியில் பேருந்து பிரேக் டவுன் ஆகி நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல். நெரிசலை சரி செய்ய தாமதமான நிலையில் இறங்கி நடந்தே சென்ற மக்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஒன்றன் பின் ஒன்றாக 4 கார்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. வாகனங்களில் பயணித்த அனைவரும் சிறு காயங்களுடன் தப்பினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உரிய அங்கீகாரம் இன்றி மகளிர் கல்லூரி செயல்படுவதாக புகார். கல்லூரி சேரும்போது கொடுத்த அசல் சான்றிதழ், கல்வி கட்டணத்தை திரும்ப தர வலியுறுத்தி மாணவிகள் போராட்டம். சென்னை வேலப்பஞ்சாவடி அருகே தடுப்பு சுவரில் மோதி சாலையில் கவிழ்ந்த தண்ணீர் லாரி. எரிபொருள் டேங்க் சேதமடைந்த சாலையில் டீசல் கொட்டியதால் பரபரப்பு. அமெரிக்காவில் குடியேறிய இங்கிலாந்து இளவரசர் ஹாரியை நாடு கடத்த விரும்பாத அதிபர் ட்ரம்ப். இளவரசர் ஹாரிக்கு மனைவி மேகன் மார்க்கல் உடனான நிறைய பிரச்சனைகளே போதும் என பதில். தைவான் வானில் பறக்க விடப்பட்ட விளக்குகள். சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மக்கள் உற்சாகம். ஜப்பான் நாட்டில் கொட்டி தீர்க்கும் பனிப்பொழிவு. எங்கு பார்த்தாலும் பனிக்குவியலாக காட்சியளிக்கும் ரம்யம். நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்தது யூஸ்லெஸ் பட்ஜெட். ஆஸ்தான அடிமை பழனிசாமி கூட ஏற்க முடியாத பட்ஜெட். சிங்குன்றத்தில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். ஒன்றிய பாஜகவினுடைய ஆஸ்தான அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
அவரால் கூட ஆதரிக்க முடியாத அளவிற்கு ஒரு குப்பை பட்ஜெட்டை ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு மோசமான பட்ஜெட் அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் தை மாத தெப்ப உற்சவம் கோலாகலம். மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய சுவாமி. காரைக்காலில் பிரசித்தி பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்காவின் 202வது ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். கண்கவர் வான வேடிக்கை முழங்க நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு.